அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை நாம் கொடுப்பது மனிதாபிமான பண்புகளில் உள்ள ஒன்றாக இருக்கின்றது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். விசேஷமாக சமூகத்தில் யாரெல்லாம் தலைவர்களாக பார்க்கப்படுகின்றார்களோ அவர்களுக்குரிய உண்மையான அந்தஸ்தை கொடுக்கக்கூடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அன்பானவர்களே, நபிக்கு எதிராக செயற்பட்ட ஒருவர் தான் சுஹைல் இப்னு அம்ர் என்ற ஒரு மனிதர். ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையின் பொழுது முஸ்லீம் அல்லாதவர்களுடைய தரப்பினால் அந்த உடன்படிக்கையை எழுதியவர் தான் சுஹைல் இப்னு அம்ர் என்பவர். இவர் நபிக்கு எதிராக பல்வேறு கட்டங்களிலே செயற்பட்டவர் தான் சுஹைல் இப்னு அம்ர் என்பவர். மக்காவுடைய வெற்றியின் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை கொன்று விடுவார்கள் என்று பயந்து சுஹைல் இப்னு அம்ர் தன்னுடைய வீட்டு வாசலை மூடுகின்றார். அவர் தன்னுடைய மகன் அப்துல்லாவை பார்த்து சொல்கின்றார், ஏ அப்துல்லாவே, நீ சென்று எனக்கு நபியிடத்தில் பாதுகாப்பை கேள் என்று அவர் சொல்லி சொல்கின்றார், நான் உலகத்திலே நபிக்கு முஹம்மதுக்கு அநியாயம் செய்த மனிதனாக இருக்கின்றேன், என்னை விட அநியாயம் செய்த யாருமே கிடையாது என்று அவர் சொல்லி காட்டுகின்றார். அப்துல்லாஹ் இப்னு சுஹைல் நபியிடத்தில் பாதுகாப்பு கேட்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுஹைலுக்கு நான் நிச்சயம் பாதுகாப்பு கொடுப்பேன் என்று சொல்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் சஹாபாக்களை பார்த்து சொல்கின்றார்கள், யார் சுஹைல் இப்னு அம்ரை சந்திக்கின்றாரோ ஃபலா யஷுத்தன் நஃர இலை, அவரை கடுமையாக பார்க்க வேண்டாம். ஃபல அம்ரி, என்னுடைய வாழ்நாள் மீது சத்தியமாக நிச்சயமாக சுஹைல் மிக பெரும் புத்திசாலி கண்ணியமான மனிதர் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமா மிஸ்லு சுஹைலின் யஜ்ஹருல் இஸ்லாம், சுஹைல் போன்றவர் இஸ்லாத்தை எப்படி அறியாமல் இருக்க முடியும்? இப்படிப்பட்ட அறிவாளியான சுஹைல் இஸ்லாத்தையும் அறிந்துதானே வைத்திருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஹைலை பற்றி புகழ்ந்து பேசினார்கள். அப்துல்லாஹ் இப்னு சுஹைல் இந்த செய்தியை நபியிடத்தில் சொல்கின்றார். சுஹைல் கேட்டவுடன் சந்தோஷப்பட்டார். சொன்னார், கான வல்லாஹி பர்ரன் சகீரன் வ கபீரன், அவர் சின்னவராக இருக்கும் பொழுதும் உபகாரம் செய்யக்கூடியவர் தான், பெரியவராக இருக்கும் பொழுதும் நல்ல முறையிலே நடந்து கொள்ளக்கூடிய மனிதராகத்தான் இருக்கின்றார் என்று சுஹைல் இப்னு அம்ர் சொன்னார். அதற்கு பின்னால் நபியை பல கட்டங்களிலே சந்தித்தார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு பின்னால் அவர் ஹுனைனுடைய நிகழ்வு நடக்கின்றது, அதிலே கலந்து கொள்கின்றார். அப்பொழுதுதான் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். அவருடைய வாழ்க்கையே மாறுகின்றது. அதற்கு பின்னால் பெரும் ஒரு வணக்கசாலியாக மாறுகின்றார். ஜுபைர் இப்னு பக்கார் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள், சுஹைல் அதற்கு பின்னால் பெரும் ஒரு வணக்கசாலியாக மாறுகின்றார். அதிகம் தொழக்கூடியவராக, அதிகம் நோன்பு பிடிக்கக்கூடியவராக, அதிகம் சதகா கொடுக்கக்கூடியவராக மாறுகின்றார். எந்த அளவுக்கு என்றால் தஹஜ்ஜுடைய வேளையிலே எழும்பி அவர் அழுவார், அவருடைய முகம் மாறிவிடும். விசேஷமாக குர்ஆனை கேட்கும் பொழுது அதிகம் அழக்கூடியவராக சுஹைல் இப்னு அம்ர் இருந்தார் என்று ஜுபைர் இப்னு பக்கார் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பானவர்களே, தலைவர்களை மதிப்பது இஸ்லாம் காட்டக்கூடிய முக்கியமான பண்புகளில் உள்ள ஒன்றாக இருக்கின்றது. நபிக்கு எதிராக அபூ ஜஹல் என்பவர் எப்படி செயற்பட்டாரோ இதே போன்று செயற்பட்டவர் தான் அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமத் இப்னு அபீ ஜஹல் என்பவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டு விட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே நபி அவர்கள் தன்னை கொன்று விடுவார்கள் என்று நினைத்து அவர் மக்காவை விட்டும் ஓடிவிடுகின்றார். அவருடைய மனைவி உம்மு ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்ணாக இருந்தார்கள். நபியிடத்தில் கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், இக்ரிமாவுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கின்றீர்களா என்று கேட்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிச்சயம் அவருக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த பெண் இக்ரிமாவை தேடி செல்கின்றார். அவர் ஒரு கப்பலிலே மக்காவை விட்டும் ஓடுவதற்காக வேண்டி தயாராக இருக்கின்றார். அதற்கு பின்னால் அந்த பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு கொடுத்த செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள். அதற்கு பின்னால் இக்ரிமா வருகின்றார். வரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இப்பொழுது இக்ரிமா வருவார் முஃமினன் முஹாஜிரன், அவர் ஈமான் கொண்டவராக, அவர் ஹிஜ்ரத் செய்தவராக வரப்போகின்றார். வரும் பொழுது ஃபலா தசுப்பு அபா, அவருடைய வாப்பாவுக்கு ஏசாதீர்கள். வாப்பா யார்? அபூ ஜஹல், இஸ்லாத்துக்கு எதிராக செயற்பட்டவர், அவருக்கு நீங்கள் ஏசாதீர்கள். ஃபஇன்ன சப்பல் மையித் யுக்தில் ஹை, நிச்சயமாக மரணித்தவர்களுக்கு ஏசுவது
உயிருடன் இருப்பவர்களுக்கும் அது தொந்தரவு, கஷ்டத்தை, பாதிப்பை, கவலையை உண்டாக்கக்கூடியது. அதன் மூலமாக மரணித்தவர்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கொடுக்க மாட்டாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பானவர்களே, இதுதான் இஸ்லாம் கூறும் மிக பெரும் உயர்ந்த வழியாக இருக்கின்றது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட நன்மக்களுடைய கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.